வழங்குபவர் அனைத்து சுபகாரியங்களுக்கும் ஸ்ரீ ராஜகணபதி கார்ட்ஸ் கோவை. அனைவருக்கும் என் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, பூர்ணகலா சொன்னாங்க, ரயிலை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நம்ம இளைஞர்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. ரயிலை பார்த்தா அவங்களுக்கு ரயிலில் ஏறணுமா தோணும், அதில் பாயணும்னு தானே தோணுது. ஏன்னு கேட்டால் காதல் தோல்வியாமாங்க நடுவர் அவர்களே. அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. இல்ல, நான் ரயில சொன்னேன். ரயில் தானே அடிச்சு தூக்கி போடுது. இதையெல்லாம் விடுங்க நடுவர் அவர்களே. ஒலிம்பிக்ல எத்தனையோ மெடல் இல்லைங்கிறாங்க. நம்ம இளைஞர்களை பாயறதுல விட்டோம்னு வச்சுக்கோங்க, கோல்டு மெடலே வாங்கிட்டு வந்துருவாங்கல்ல. எயின்ஸ்டீன் கிட்ட போய் ஒரு இளைஞர் கேட்டாரு, நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பெல்லாம் எதிர்கால இளைஞர்களுக்கு பலமா பலவீனமா? ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டாரு பலவீனம்னு. ஏன்னு கேட்டதுக்கு, நான் கண்டுபிடிச்ச E=mc² நீங்க நினைச்சிருந்தா எங்க வேணாலும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சு போட்டீங்களே ஒரு பாம்பு ஹிரோஷிமா நாகசாகில, எத்தனை இளைஞர்கள் சும்மா கொத்து கொத்தா இறந்தாங்கல்ல. ஏயா செத்து போச்சுன்னு சொல்லுது, கை தட்டுறீங்க. இல்லைங்களே, இந்த தொழில்நுட்பம் அப்படி பாடா படிச்சு வச்சிருக்கு. ஆமாங்க நடுவர்களே, இவங்க தொழில்நுட்பத்தை வச்சு எல்லா நோய்களுக்கும் நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்க இவங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஜீன்லேயே இருக்கக்கூடிய ப்ராப்ளமுக்கு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி எங்க மருந்து கண்டுபிடிக்க சொல்லுங்க. முடியவே முடியாதுங்க நடுவர் அவர்களே. இப்போ முக்கியமா எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிங்க, அப்புறம் பேசுவோம். இதையெல்லாம் விடுங்க. மார்ஸ்க்கு அனுப்புனாங்க அமெரிக்காக்காரங்க ஆராய்ச்சி செய்யறக்கு. ஆனா அங்க போய் அந்த இயந்திரம் பண்ணுச்சு செல்ஃபி எடுக்குது. இங்க இருக்கிற மக்கள் செல்ஃபி எடுத்தது பத்தலையாமா, அதுவும் போய் செல்ஃபி எடுத்துட்டு இருக்குது. அது செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா அமெரிக்காக்காரன் என்னவன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவங்க சங்க இலக்கியத்துல சொல்றாங்க, அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினாள். ஆனா இப்ப காலகட்டத்துக்கு காதலை பத்தி என்ன தெரியுமா சொல்றாங்க? அவன் கையிலயும் நோக்கியா, இவ கையிலயும் நோக்கியா. இத ரெண்டு பேர்த்தோட அம்மா பார்த்தா என்ன ஆகும்? நோக்கியா கம்பெனியே மூடி போயிடுச்சுங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல போய் பாருங்க, உடனே காலிங் பெல் அடிச்சா வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க அம்மா சொல்றாங்க, நான் FBல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருந்தேன். பொண்ணுகிட்ட கேட்டா, நான் வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பழமொழி இருக்குங்க நடுவர் அவர்களே, தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாய்மாம். அம்மாவும் பொண்ணு தொழில்நுட்பத்தை போட்டி போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இங்க அது எது வளருதுன்னு பார்க்கணும். தொழில்நுட்பம் தான் வளர்கிறது. தொழில்நுட்பம் மட்டும் வளர்ந்தா பார்த்தாதாங்க நடுவர் அவர்களே. நாகரிகம் இல்ல, நீங்க சொல்லணும், அது இன்னொரு பொண்ணும் இன்னொரு அம்மாவும் அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. இல்ல, இதெல்லாம் விடுங்க. ஒரு அப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போறார் மலை மேல. அவன் பையன் கூப்பிட்டு கேட்குறான், அப்பா மலை மேல போனா டோலாப்பூர் ராஜா இருப்பாரா, சோட்டா பீம் இருப்பாரான்னு. கோயிலுக்கு கூட்டிட்டு போனா சாமியை கும்பிடுவான பார்த்தா சோட்டா பீமை கேட்குறான். இதுல ஒரு நல்லது இருக்குது, சொல்லுங்க. லட்டுக்காரங்களுக்கு செம கொண்டாட்டம் ஸ்வீட்காரங்களுக்கு. ஏன்னா சோட்டா பீம்ல தான் லட்டு சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குமாமா. எல்லாத்துலயுமே சோட்டா பீம் வந்துருச்சுங்க. அப்துல் கலாம் எல்லாத்து மனசுலயும் இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டா குறிப்பா இளைஞர்கள் மனசுல, எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில. ஆனா அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இப்ப இறந்துட்டு தானே வந்துட்டு இருக்காங்க இவங்க தொழில்நுட்பத்தினால. எனவே நடுவர் அவர்களே, இளைஞர்கள் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பத்தால பாடுபட்டு தான் இருக்காங்க என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அருமையா பேசியிருக்காங்க பவித்ரா. வாழ்த்துக்கள் பவித்ரா. இந்த பக்கம் அவருக்கு தாங்கல, நம்ம பரமக்குடிக்காரர். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. வித்தாய் மடியில் வைத்தாய், மாதம் 10 சுமந்தென்னை பெற்றெடுத்தாய், சத்தாய் நல் உணவு சமைத்தாய், பிள்ளை சமத்தாய் என்னை செய்வித்தாய், பித்தாய் கிடந்து பெரியதாய் அன்பை பொழிந்த என் தாயின் காலடியை முதலில் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசுன பொண்ணு தொழில்நுட்ப வளர்ச்சி பால்படுத்துது அப்படின்னு பேசிட்டு மனசாட்சியே இல்லாம மைக்க பிடிச்சி பேசிட்டு போயிருக்கு. எதை பிடிச்சி? மைக்க பிடிச்சி பேசிட்டு போயிருக்கு.
அதுவும் இல்லாமல் நம்ம முருகன் ஐயா மதுரைக்காரரு. சரி பொய்யே சொல்ல மாட்டான்னு நினச்சா வந்து பொய்யாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம திண்டுக்கல்காரரு. இவர் ஏன் நினச்சா அங்கேயே படிச்சிருக்கலாமே, ஏன் கோயம்புத்தூர்ல வந்து படிச்சுட்டு இருக்காரு? எல்லாமே தொழில்நுட்ப வளர்ச்சியா? எங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி தான். எங்கள் தொழில்நுட்பங்கிறது கத்தி மாதிரி. கரெக்டாக யூஸ் பண்ணால் உயிரை காப்பாற்றலாம், தப்பாக யூஸ் பண்ணால் தான் உயிரை கொள்ளும். கத்தி நல்லா ஓடலன்னாங்க. அது அது என்னமோ வாஸ்தவமான விஷயம் தான்யா. அதான் செல்ஃபி புள்ள நாருது. ஐயா மஞ்ச கண்ணாடி போட்டு உலகத்தை பார்த்தா உலகம் மஞ்சளாக தான் தெரியும். சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா சிவப்பாக தான் தெரியும். கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க ஐயா, நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து அமெரிக்காக்காரன் வந்து நம்ம நாட்டை பார்த்து பயப்படுறான்னா அதுக்கு காரணம் யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் வந்து அன்னைக்கு வந்து அமெரிக்காக்காரன் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், உங்க இந்தியாவில் வந்து தும்முனா கூட நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், அந்த அளவுக்கு நாங்கள் சேட்டலைட் வசதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அதையும் மீறி ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் என்னும் இடத்தில் அணு ஆயுத ஆராய்ச்சியை சக்ஸஸாக நடத்தி முடித்தார். அதுக்கு அந்த சேட்டலைட் வந்து அப்படியே பிரிகிற நேரத்தில் வந்து அதை நடத்தி முடித்தார். இது தொழில்நுட்ப சாதனை இல்லையா? எத்தனை இளைஞர்கள் வந்து அவரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து பல சாதனைகள் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லையா? இப்போ வந்து ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி பேசுனாங்க. அங்கே வந்து குண்டு வெடிச்சிச்சு. அது எதுக்காக வெடிச்சிச்சுன்னு தெரியுமா? ஜப்பான்காரன் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான், நாங்கள் வந்து சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு அனுப்பியிருக்கான். அது வந்து அங்கே போய் சேர லேட் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த குண்டு வெடிப்பு சம்பவமே நடந்துச்சு. அது மட்டும் அங்கே கரெக்டாக போய் சேர்ந்துருந்தா இன்னைக்கு இத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்குமா, இல்லை அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைய தான் ஊனமாக பிறந்திருக்குமா? ஐயா அங்கே வந்து ஒரு புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே கப்பலை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது எங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லையா? நடுவர்களே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து பழைய காலத்தில் வந்து குருகுல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, பழைய காலத்தில் வந்து குருகுல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வாழ்றதெல்லாம் கூகுள் வாழ்க்கை. நடுவர்களே, அன்னைக்கு வந்து கவிஞர் வந்து அழகா பாடினாரு, பட்டனை தட்டுனா 2 தட்டில் இட்லியும் சட்டினியும் வந்து விழுகணும் அப்படின்னு பாடினாரு. ஆனால் இந்த காலத்தில் பட்டனை தட்டினா இட்லிக்கு பதிலாக இன்ஃபர்மேஷனாக வந்து விழுகுதுயா. அப்புறம் வந்து பவித்ரா பேசுனாங்க, ஏதோ ஜீன் மூலமாக வர நோய்களுக்கெல்லாம் மருந்தே இல்லை அப்படின்னு. ஆனால் ஜீனோசிப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஜீன் மூலமாக வர்ற எந்த பிரச்சனையும் வேணால் சால்வ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் எய்ட்ஸ் வந்து 20 வயசில் வந்தால் 60 வயசு வரைக்கும் நாங்கள் வாழ வைக்கிறோம். இது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லையா? ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு. நடுவர்களே, இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து சர்தான்ற ஒரு பொண்ணு வந்து செவ்வாய்க்கு போகுது. அது வந்து இங்கே எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதான்னு எனக்கு தெரியல. 2 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கினா எல்லாம் செவ்வாய் தான். இதுக்கு எதுக்கு? சரி கொடுங்க. நடுவர்களே, அந்த பொண்ணு வந்து செவ்வாய் போக போகுது. அவங்க பெட்ரோல்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி செவ்வாய் போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, எப்பா செவ்வாய்க்கு போனால் திரும்பி வராதுப்பா உன் பொண்ணு, உனக்கு இருக்கிற வேறு ஒரே பொண்ணு வேறு அனுப்பி வைக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் செவ்வாய் தோஷம் பார்க்குறவங்க, நாங்கள் மட்டும்தான் செவ்வாய் தேசத்தை பார்க்க போகிறோம். எங்களோட எதிரணிகள் எல்லாமே செவ்வாய் தோஷத்தை பார்த்து கொண்டு போகிறோம் நடுவர்களே. அப்புறம் இப்போ ஏதோ பாட்டு நல்லா அருமையாக பாடியிருப்பார். சென்னை கோவை மதுரை அடனே சேலம் நெல்லை தாண்டா, நைட்டு பஸ்ஸை பிடிச்சா நம்ம நாளைக்கு பார்க்கலாண்டா அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு பஸ் ஏறினா இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஐயா. நம்மளா இல்லைன்னா எதிர்கட்சியா அந்த மைக்கு மேலே கொஞ்சம் சத்தியத்தை பண்ணி கொஞ்சம் தீர்ப்பை சொல்லுங்கள் நடுவர்களே. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. திட்டுறதையும் திட்டு போட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றியா. ரொம்ப அருமையா மணிகண்டன் பேசினார். எப்படி விசி கணேசன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததால் சிவாஜி ஆனாரோ, அதை போல நம்முடைய மணிகண்டன் சிவமணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சிவமணி என்றே அழைக்கப்படுகிறார். அடுத்து நம்முடைய கடைசியா நம்ம ராஜேஷ் வந்து பால் படுத்துகிறதுன்னு பேச போறாரு. தமிழுக்கு முதல் வணக்கம் ஐயா. எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிச்சா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. 30 வருஷம் வரைக்கும் வாழ வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியோட இது இல்லைங்கய்யா. எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிச்சா இந்த நோய் வந்தால் இந்த மருந்தை வச்சு குணப்படுத்திக்கலாம், இந்த நோய் வந்தால் இந்த மருந்தை வச்சு குணப்படுத்திக்கலாம்னு சொல்கிறது நோயை வந்து வளர்க்காதா இல்லை இந்த தொழில்நுட்பத்தை வச்சு மக்களை காப்பாற்றுதாங்கய்யா? நீங்களே சொல்லுங்கள்.
ஐயா நம்ம நண்பர் சிவமணி சொன்னார் பட்டனை தட்டினா இப்போ இன்ஃபர்மேஷனாக வந்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் யாராவது சாப்பிட முடியுமா? இல்லை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது சாப்பிட முடியுமாங்க ஐயா? ஐயா 1939 கொசு மருந்து கண்டுபிடிச்சாங்க. இன்ன வரைக்கும் யாராவது கொசு கடிக்காம ஒரு நாளாக தூங்கிருக்கீங்களா? இதுதான் உங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியா? அது கொசு நல்ல தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருச்சு. ஐயா இன்னொன்று என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து குருகுல வாழ்க்கை வாழல கூகுள் வாழ்க்கை வாழறோன்னு எல்லாம் சொன்னீங்க. கூகுள் வாழ்க்கையில வச்சுக்கோமியா ஐயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் 10th எக்ஸாம் எழுதி முடிக்கிறானா ரிசல்ட் வரதுக்கு லெட்டரில் வரும். அதுக்குள்ளே லீவ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் வந்துடுவான். இதே வந்து பார்த்தாலும் பெருசாக அடி விழுகாது. இப்போலாம் அப்படி இல்லைங்க. ரிசல்ட் இப்போ எக்ஸாம் எழுதி என் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ரிசல்ட் வந்துடுது. அவனை தூக்கி போட்டு வெளுக்கிறாங்க. அதுவும் இல்லை, காலேஜுக்கு பேரண்ட்ஸ் அட்மிஷன் வர்ற போது முதல் சொல்கிறது தான், பையன் வரலன்னா உடனே SMS வந்துருமுங்க வீட்டுக்கு. இன்டர்னல்ஸ் மார்க் உடனே அப்டேட் பண்ணுவான். அதை கூட விட்டுருங்கய்யா. நம்ம காலேஜில் நம்ம பசங்க வாரத்தில் 6 நாள் காலேஜ் வருவாங்க. ஒரே ஒரு நாள் தான் லீவ் எடுப்பாங்க. அதுக்கு இங்கேருந்து ஃபோன் போயிடும். அதுக்கு அவங்க வீட்டில் விட்டு வெளுக்கிற வெளி இருக்கு. அவங்க அம்மா விளக்கமாக எடுத்துகிட்டே அடி வாங்குது. ஐயா நம்ம மண்ணில் விவசாயம் பண்ணிக்கிருந்தோம். இப்போ விண்ணில் ஆராய்ச்சி பண்ணுற அளவு வளர்ந்துருக்கோம். இதை வளர்ச்சின்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன். முகமே தெரியாத ஒருவருடன் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் நாம் சேட்டிங் செஞ்சு கொண்டிருக்கோமே, இது உங்களது தொழில்நுட்பமா? இதனால் எத்தனை பெற்றோர்கள் அவர்கள் அவல நிலைக்கு ஆளாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாங்கய்யா என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ராஜேஷ் அவர்களே, அருமையான தலைப்பு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இளைஞர்களை பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய மைண்டு நம்மளுக்கு நிறைய புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்துட்டாலே அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம அப்படியே வந்து ரொம்ப வந்து அலைபாய்வோம். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் குப்பை இருக்குங்க. அம்மா வந்து வீடு கூட்டுறாங்க. வீடு கூட்டிட்டு ஓரமாக ஒரு குப்பையை வந்து வச்சுட்டாங்கன்னா பையன் வர்றான், வீட்டுக்குள்ளே வர்றான், பார்க்குறான், போயிடுவான், கண்டுக்க மாட்டான். அந்த அம்மா அந்த குப்பையை ஒரு பஞ்சாரத்தையோ ஒரு பாத்திரத்தையோ போட்டு மூடி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏமா என்னது அப்படிமா, அது குப்பைடா. ஈஷலா குப்பையெல்லாம் இல்லை, குப்பை தான்டா, எனக்கு தெரியும், குப்பையெல்லாம் கிடையாது.